மறுபடியும் அக்ஷாஸ் ரெசிபீஸில் ஒரு நல்ல ரெசிபியோட நான் இன்றைக்கி வந்திருக்கேன். சுரக்காய் பாயசம் பார்ட்டிஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்வாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ட்ரிக்கை வச்சு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சுரக்காய் பாயசம் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்ட்டி ஸ்டைல் அண்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் செய்யக்கூடிய சுரக்காய் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் அளவுக்கு சுரக்காவை தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதை போர்ஷனையும் எடுத்துட்டு பாக்கி இருக்கிற வெள்ளை போர்ஷன் மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் துருவி வச்சுருக்கிறேன். துருவின சுரக்காவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனாக்கா அது அப்படியே கலர் மாறி போயிடும். அதனால் அப்படி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணியோடு சேர்த்து இந்த சுரக்காவையும் சேர்க்குறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த சுரக்காவை நான் பாயில் பண்ண போகிறேன். இந்த தண்ணியிலேயே சுரக்காய் நல்லா வெந்துடும். ஒரு 80%க்கு இந்த தண்ணியிலேயே நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னா, சுரக்காயில் ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டோம்னாக்கா அந்த தண்ணியிலேயே இந்த ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கிறேன். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த தண்ணியிலேயே இது 80% வெந்துடும். பாலில் நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். அதனால தான் இந்த மாதிரி ஏற்கனவே ஃபஸ்ட்டே நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். சுரக்காயில் பாயசமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் பாயாசம் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பாயசம் தாங்க பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. அடுத்தது நான் இந்த பேனில் பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சட்டியை ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு அப்படியே வைங்க. அதுக்கப்புறமா பால் சேர்த்திங்கன்னா பால் அடி பிடிக்காமல் இருக்கும். இது ஒரு டிப். இது 1 லிட்டர் பால் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ சேர்க்குறேன். கை விடாமல் கிளறிட்டே இருங்க. ஒன்று பால் கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அந்த ஆடை ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ரொம்ப ஆடை ஃபார்ம் ஆகி பால் ரொம்ப திக்காயிடும். அதனால தான் சொல்கிறேன். பால் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். நான் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் பாலில் சேர்க்க போகிறேன். இது வெறும் ஊற மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இந்த ஜவ்வரிசி பாலில் தான் வேக போகுது. பாயாச ஜவ்வரிசி சின்னதாக இருக்கும், அதுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஜவ்வரிசி ஆட் பண்ணோன்னே மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு இப்படி கிளறிக்கலாம். 3 நிமிஷம் போதும். இது ஜவ்வரிசி கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே துருவி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுரக்காவை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி அப்புறம் இந்த சுரக்காய் எல்லாமே ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு ஏற்கனவே நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறிக்கலாம். முந்திரி பருப்பு பேஸ்டெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப ரிச்சான ஒரு பாயசம். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக சுகர் சேர்க்குறேன். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்த உடனேயே கொஞ்சம் இலகி கொடுக்கும் பாயசம். திக்காக இருந்தால் கூட சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வரும். அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு மில்க் மேடும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெறும் மில்க் மேட் வேணும்னாலும் வெறும் மில்க் மேட் கூட ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மில்க் மேடே சேர்த்துக்கலாம். நான் இங்கே ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சொட்டு க்ரீன் கலர் சேர்க்குறேன். ஒரு நேச்சுரலான ஒரு சுரக்காய் பாயசம் அப்படின்றதுக்காக லைட்டாக ஒரு க்ரீன் கலர் சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்துறாதீங்க, 2 ட்ராப் சேருங்க. இல்லைனா இது ஆப்ஷனல் தான், சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கண்டென்ஸ் மில்க்கு, சுகரு, அதுக்கப்புறம் கலர் 3மே சேர்த்ததுக்கப்புறம் ஒரே 1 நிமிஷம் கிளறிக்கலாம். சுரக்காய் ஜவ்வரிசி எல்லாமே பால்லையே நல்லா வெந்துருச்சு. கலரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா வெனிலா எசன்ஸ் 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுரைக்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் பாயசம் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கீர் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அப்படின்னா இப்படியே விட்டுருங்க. மில்க் மெய்டும் சுகரும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடைசியாக எனக்கு விருப்பமான நட்ஸ் வச்சு நான் இந்த பாயசத்தை கார்னிஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பாதாம், அப்புறம் பிஸ்தா, இதெல்லாம் வச்சு நான் அழகாக கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் பிஸ்தா கூட சேர்த்திங்கன்னா இந்த கீருக்கு மேட்சிங்காக க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டேஸ்டியான சுரைக்காய் பாயசம் வந்து நம்ம பார்ட்டிஸ் அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். See you and take care.